ഒരു കുട്ടി കഥ പറയട്ടെ. ഓണം ഉത്സവം സെലിബ്രേറ്റ് ചെയ്യ ഞാൻ ഒരു ഹീറോ പോൽ റെഡിയായി. ഞാൻ மட்டுமல்ல എന്റെ അമ്മയും ചേച്ചി പോലും റെഡിയായി. എന്റെ അമ്മയും ഞാൻ ഒരു സെൽഫിയെ പോട്ട് ഇനി ഞാൻ മലയാളത്തിൽ പറഞ്ഞാൽ എന്നെ செவட்டி கலியும். ഞാൻ തമിഴിலே പറയാം. வீட்டுல பூக்கோளம் பயங்கரமா இருந்துச்சு. இதான் என்னோட தோழி, ஒரு ரவுடி பேபி. இது மண்டமலை கொண்டா சும்மாதானே இருக்குது அப்படின்னு பூவை வச்சு வரும்னு சொல்லி பூவை வச்சு விட்டுருச்சு. ஊரே கைத்தட்டி சிரிச்சுது. ஏசு மாதிரி நான் அமைதியா இருந்தேன். இந்த அமைதியின் திருவுருவா இருக்கிறவர் தான் அந்த ரவுடியோட அண்ணன். இன்னும் ஒரு எதிர்மறை. அவங்க வீட்டுல பெண் பிள்ளைகள் பாவாடை தாவணிலையும் ஆண் பிள்ளைகள் வேட்டி சட்டை வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஹைலைட்டே இந்த குட்டி அம்மா தான். என்ன ஒரு தெய்வ கடாட்சம். வீட்டுல எல்லாம் புடவை பட்டு வீட்டுலாம் கட்டு வந்து ஒரு கலாச்சார குடும்பத்துல இணைஞ்ச மாதிரி இருந்துச்சு நமக்கு. இவங்க தான் ரியல் சேச்சி. இவங்களால தான் நாங்க இன்னைக்கு ஓணம் பண்டிகையை கொண்டாடுறோம். அடுத்து சாப்பிட உட்காந்தோம்ப்பா. கண்ணு முன்னாடி சொர்க்கமே இருந்துச்சு. நமக்காக அதிகாலை இருந்து நிறைய சமைச்சு வச்சிருந்தாங்கப்பா. இலையில ஒண்ணு வைக்க வைக்க நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளவு வகைகள். நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டோம்பா. வேட்டியை அவுத்து சாப்பிடுற அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சுப்பா. போட்டுக்கிட்டே இருந்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். வாழைக்கு வாய்ந்தா திட்டி இருக்கோம். ஏஞ்சி போடா அப்படின்னு இருக்கோம். கையும் விட்டு வைக்கல.